டிசைன் கம்ப்யூட் சொல்யூஷன்ஸ் தான் நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம வி ஹாவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் 5 டிஃப்ரெண்ட் ஆஃபரிங் அஜூரோடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான சினாரியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜென்ரலாக இட் கேன் பி மைக்ரேஷனாக இருக்கலாம் ஆர் ஒரு பிஸ்னஸ் கான்டினியூட்டி சொல்யூஷனிங்காக இருக்கலாம். வி ஹாவ் டு ஸ்டார்ட் இட் ஃப்ரம் த ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் அண்ட் அனாலிசிஸ். ஒரு ஆர்கிடெக்டாக வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி எசென்ஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது நான் டொகாஃப் ஆஸ்பெக்ட்ல வந்து நான் வேற மாதிரி ஐ வில் ஹாவ் கிவ் அ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதை நான் தனியாக ஒரு கண்டென்ட்டாக தரேன். பட் இப்போதைக்கு வந்து கேதரிங் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்றது ஈவன் இட் கேன் பி ஃபார் ஜென்ரல் ஒரு பிஸ்னஸ் இம்பாக்ட் அனாலிசிஸ் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஆர் கிளவுட் மைக்ரேஷனுக்கு வந்து அவங்களுடைய ரெடினஸை செக் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நீடுக்கே கூட நீங்கள் யூ கேன் டூ த சிமிலர் ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் அண்ட் அனாலிசிஸ். ஸோ ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து டிஸ்கவரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கவர் அண்ட் அசஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஈவன் ஒரு பர்டிகுலர் ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளியரா வந்து அவங்களுடைய கரண்ட் ஸ்டேட் என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கரண்டா இருக்காங்க, என்ன மாதிரியான சர்வர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க, ஸ்டோரேஜ், நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், அப்ளிகேஷன். ஸோ மேபி சில பிஸ்னஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளியரா எண்ட் ஸ்டேட் என்னவா எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் ஸ்டேட் என்ன. இது வந்து ஜென்ரலாக வந்து இதில் டொகாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், சிஎம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, கரண்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அண்ட் தென் எஃப்எம்ஓ ஃபியூச்சர் மோட் ஆஃப் ஆப்ரேஷன். சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன் ரொம்ப பெரிய என்டர்பிரைஸாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து டிரான்சிஷன் மோட் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிஎம்ஓ, அந்த மாதிரி கூட வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இப்போ கஸ்டமருடைய விஷன் என்னவா இருக்குது, அவங்களுடைய மிஷன் என்ன, அவங்களுடைய கோல்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்றத ஒரு கிளியர் கட்டாக ஃபர்ஸ்ட் வந்து வி ஹேவ் டு புட் இட் டுகெதர் இன் அ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். ஸோ அதை டெம்ப்ளேட் நான் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் ஹெச்எல்டி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங்க்கு வந்து என்ன மாதிரியான டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் டீட்டெயிலாக தனியாக உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வாக் த்ரூ பண்ணுறேன். அண்ட் மற்றபடி நேற்று என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஏன்னா எஸ்பெஷலி லைக் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல்லையும் தனித்தனியாக அவங்களுக்குன்னு ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் நீட் இருக்கும், ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். தே மைட் நீட் ஹேவ் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸில் வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க கரண்ட்டாக எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ அது இனஃபாக இருக்கா, இல்லாட்டி அடிஷ்னலாக ஏதாவது லேயர் ஆஃப் என்கிரிப்ஷன் ஆர் அடிஷ்னல் செக்யூரிட்டி லேயர்ஸ் ஏதாவது கொண்டு வரணுமா. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வர்ச்சுவல் மஷின்ஸ் ஆர் பேட்ச் சொல்யூஷன்லாம் கொண்டு வருவோம். ஸோ அந்த டைமில் வந்து கிளவுடில் வந்து தேர் மைட் பி சம் இன்டெகிரேஷன் வித் லோட் பேலன்சர் ஆர் வெப் அப்ளிகேஷன் ஃபயர் வால். அந்த மாதிரி என்ன மாதிரியான செக்யூரிட்டி லேயர்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும். மேபி கிளவுடில் வரும்போது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் லெவல்லையும் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்கும். ஸோ அதில் எந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம், ஸோ அந்த மாதிரி என்ன அடிஷ்னல் விஷயங்களை கொண்டு வரலாம், என்ன கரண்ட்டாக இருக்குது, ஸோ கரண்ட் ப்ராக்டிசஸும் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் தென் எங்கெங்கெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் அது அப்படின்றத கிளியராக டாக்குமெண்ட் பண்ணணும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து கரண்ட்டாக என்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான லேட்டன்சி இருக்கு, என்ன மாதிரியான இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் அவங்களுக்கு கிடைக்குது, என்ன மாதிரியான த்ரூபுட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் மைக்ரேஷனுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பெஞ்ச் மார்க்கிங் கிடைச்சது, என்ன மாதிரியான அவுட்கம் கிடைச்சது அப்படின்றது நம்ம கிளியராக வந்து வி கேன் டூ இட். அண்ட் தென் கரண்ட்டாக வந்து என்ன கண்ட்ரோல் அவங்க எதிர்பார்க்குறாங்க, வெதர் தே வாண்ட் டு ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் ஆன் த ஓஎஸ், வெதர் த டீம் இஸ் லுக்கிங் ஃபார் ஜஸ்ட் அப்ளிகேஷன் லேயர் கண்ட்ரோல் வேணும்னு எதிர்பார்க்குறாங்களா. ஸோ அப்போ தான் வந்து எந்த சர்வீஸ் மாடல் வந்து அவங்களுக்கு சியூட்டபிளாக இருக்கும் அப்படின்றது வந்து வி வில் பி ஏபிள் டு டெலிவர். ஏன்னா இப்போ அஜூரோடைய கம்ப்யூட் ஆஃபரிங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் சர்வர்லெஸும் கொடுக்குறாங்க, தே ஆர் கிவிங் கண்டெய்னர் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க, அப்ளிகேஷன் அஸ் சர்வீஸும் கொடுக்குறாங்க, அண்ட் ஈவன் விஎம்எஸ் சர்வீஸாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் கண்ட்ரோல் வரும்போது ஸோ அந்த பிஸ்னஸ் டீம், அந்த பிஸ்னஸ் ஓனர், ப்ராடக்ட் ஓனர் வந்து என்ன லெவல் ஆஃப் கண்ட்ரோல் எதிர்பார்க்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். தென் என்ன மாதிரியான கரண்ட் அப்ளிகேஷன் ஒர்க் லோட் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் டேட்டா வந்து உள்ளுக்குள்ள இந்த லேண்ட்ல மட்டும்தான் டிராவல்ஸ் ஆகுதா, இல்லை ஏதாவது வேற ஏதாவது
முக்கியமான சென்சிட்டிவ் டேட்டா அதில் ஹேண்டில் பண்ணுறோமா, தென் என்கிரிப்ஷன் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து இன்டெகிரேஷன் அண்ட் ஏதாவது ஆல்ரெடி சாஸ் சர்வீசஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா, கிளவுட் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்றத, அந்த இன்டர் டிபெண்டன்சிஸ், இன்டெகிரேஷன், இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த கம்பேட்டபிலிட்டிலாம் செக் பண்ணணும். அண்ட் அப்ளிகேஷனுடைய ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கரண்ட்டாக அவங்க என்ன மாதிரியான ஆர்கிடெக்சர் ரன் பண்ணுறாங்கன்ட்டு, ஏன்னா நம்ம ஈவன் ஒரு வர்ச்சுவல் மெஷினில் எடுத்துட்டு அதோடைய ஒரு பர்டிகுலர் விஎம் உடைய ஸ்பெசிஃபிக் சைசிங் பற்றி பார்க்கும்போதே நம்ம அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்கிடெக்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராசஸர், ஸ்டோரேஜ் அண்ட் ஈவன் நெட்ஒர்க், நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி இருக்கு, இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கு, இன்ஸ்டன்ஸோடைய சாய்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான கரண்ட் யூசேஜ் இருக்கு, அதில் எந்த மாதிரியான நம்ம மைக்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் காஸ்ட் பெனிஃபிட்ஸ் வரும், அந்த காஸ்ட் கன்சிடரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பட்ஜெட் இருக்குன்றது தெரியலாம். அண்ட் என்ன மாதிரியான பொட்டென்ஷியல் காஸ்ட் சேவிங், எவ்வளோ நாள் ரன் பண்ணுவாங்க, ஸோ கிளவுட்ல வந்து ஹவு லாங் தே ஆர் பிளானிங் டு ரன், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைசிங் மாடலும் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம், ரிசர்வேஷன்ஸோ சேவிங்ஸ் பிளானோ. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வி கேன் ஆட் ஆன் டு த டிசைன் சொல்யூஷன். ஸோ எந்த ரீஜனில் ரன் பண்ண போகிறாங்க, எந்த லொக்கேஷனில் ரன் பண்ண போகிறாங்கன்றதும் நம்ம வி கேன் டேக் எ டெசிஷன். ஸோ அதுக்கு நிறைய நம்ம லேட்டன்சி டெஸ்ட், எண்ட் யூசர்ஸ் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க, எப்படிலாம் ஆக்சஸ் பண்ண போகிறாங்க, ஏதாவது அடிஷ்னல் கிளவுட் ஃப்ரண்ட் மாதிரி சர்வீசஸ் ஏதாவது தேவைப்படுதா, இல்லை அக்காமை மாதிரி ஏதாவது எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கான்டென்ட் டெலிவரி வந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம், எந்த மாதிரியான சிடிஎன் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அஷூரோட நேட்டிவ் யூஸ் பண்ணணுமா, இல்லை ஆல்ரெடி அவங்க கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சொல்யூஷனை கண்டினியூ பண்ணுமான்றது வி கேன் ஆல்சோ டிசைட். தென் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் ஆர் ஹோஸ்டிங் மாடல் வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரோல் தேர் எக்ஸ்பெக்டிங். அந்த கண்ட்ரோலை பேஸ் பண்ணி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸா, பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸா, இல்லை கண்டெய்னர் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸா, ஆர் சர்வர்லெஸ் மாடல் போகிறோமான்றது இட் வில் பி கிளியர்லி ஒரு இண்டிகேஷன் நமக்கு கிடைச்சிரும். தென் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரெக்யர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் லைக் ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ், ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ், என்ன மாதிரியான லேட்டன்சி, த்ரூபுட், ஐஆப்ஸ், என்ன மீன் டைம் டு ரெக்கவரி எதிர்பார்க்குறாங்க, அண்ட் அவங்களுடைய ஃபியூச்சர் கெப்பாசிட்டி க்ரோத் எப்படி இருக்குது, ஸ்கேலபிலிட்டி நீட் என்னவா இருக்குன்றதெல்லாம் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் வி கேன் கிரியேட் அ டீடைல்டு சொல்யூஷனிங், டீடைல் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த 10 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் வித் செட்டிங் அப் ப்ராப்பர் ஒரு ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட், நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் என்ன, டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட் என்னன்றதை கிளியராக நம்மளால கேப்சர் பண்ண முடியும். சி ஃபார் எவ்ரி சிங்கிள் திங் இது நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் நெட்ஒர்க் டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அண்ட் கம்ப்யூட் டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மைக்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபார் எவ்ரி திங் இது வந்து காமனாக இந்த 10 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் வித் கரண்ட் ஸ்டேட்ல ஆரம்பிச்சு எண்டிங் வித் அவங்களுடைய டீடைல்டு ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி much useful. Okay, so இதுதான் நம்ம நேத்தே பார்த்தோம், பட் இருந்தாலும் ஸ்டில் ஐ வாண்ட் டு குவிக்லி ரீகேப். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 2 டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் அஜூர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அஜூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இட் இஸ் கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் சர்வர்லெஸ் கேட்டகரியில் வருது. ஸோ அஷூர் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய அப்ளிகேஷன் ஓனர்ஸ் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் சொல்யூஷனிங் யூஸிங் அஷூரோடைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சொல்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கேஸ் ஸ்டடீஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பட் அகெயின் லைட் இல்ல. ஓகே, சாரி, இந்த கொஸ்டின் இருந்தா மியூட் யுவர் லைன். போண்டா கொஞ்சம் இருந்துட்டு வருமா? சாப்பிடல, பசி. லிங்கசாமி உங்க லைன் நான் மியூட் பண்ணிடுறேன். ஓகே, கொஸ்டின் இருந்தா அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அஷூர் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சர்வர்லெஸ் ஆப்ஷன். மெயினாக வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து இட் இஸ் கிவிங் எ மச் பெட்டர் ஆப்ஷன், எஸ்பெஷலி மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரில் அவங்க பிஸ்னஸ் அப்ளிகேஷனை ஃப்ரேம் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்கன்னும் போது ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எ வெரி குட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன் டு சூஸ். நிறைய யூஸ் கேசஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ், என்ன யூஸ் கேசஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அண்ட் ஸோ மெயினாக வந்து இட் இஸ் எ ஈவென்ட் ட்ரிவன் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ எல்லா பர்டிகுலர் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்லேயே இந்த ஆப்ஷன் இருக்குது. லைக் எல்லா க்ளவுட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசேஜ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ரொம்ப அதிகம். எஸ்பெஷலி AWS பிளாட்ஃபார்ம்லாம் போகிறீங்க அப்படின்னா AWSோட லேம்டா ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் pretty much ஹெவிலி யூஸ்ட். அண்ட் கூகுள் க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸும் வந்து
they are also using it very heavily. So நிறைய different small event driven activities வந்து நம்ம மைக்ரோ சர்வீசஸாக டெவலப் பண்ணணும் ரன் பண்ணணும் அப்படின்னும் போது திஸ் இஸ் கிவிங் எ வெரி பவர்ஃபுல் அண்ட் ஸ்கேலபிள் ஆப்ஷன் ஃபார் த டெவலப்பர்ஸ் எஸ்பெஷலி. ஸோ நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் என்டர்பிரைஸ் சொல்யூஷன் டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஸ்மால் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அஷூர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம அந்த டெவலப்பர் எதிர்பார்க்குற, அந்த பிஸ்னஸ் எதிர்பார்க்குற ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி நீடை வந்து அதை அச்சீவ் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சர்வர்லெஸ் அப்படின்னு மீன் பண்ணும்போது தே ஆர் டாக்கிங் அபவுட் த கிளவுட் ப்ரொவைடர். மைக்ரோசாஃப்ட் வந்து தே ஆர் கோயிங் டு மேனேஜ் த சர்வர் காம்பனண்ட், manages and provisions and maintains the servers for the customer behalfல வந்து பார்த்தீங்கன்னா they are managing it. நமக்கு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு ஆன நீட் பேசிஸ் நம்ம அந்த சர்வரை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ சர்வர் இருக்கு, பட் சர்வர்லெஸ் அப்படின்னும் போது மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து எண்ட் டு எண்ட் அந்த சர்வர் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து மோர் ஃப்ரம் டெவலப்பர் சென்ட்ரிக் சொல்யூஷன் இது. ஸோ ஒரு டெவலப்பர் வந்து அவங்க அந்த டெவலப் பண்ண கோடை வந்து தே வில் ரன் இட் ஹியர் அண்ட் தென் தே வில் execute it. ஸோ டெவலப்பர் வந்து நம்மளுடைய நீட் வந்து ஸோ we have to just write the code for the business requirement and deploy the code on the Lambda function, Azure function இங்க. அண்ட் நம்ம அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஸோ டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் தே டோன்ட் ஹாவ் டு ரிசர்வ் எனி அமௌண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சர்வரோ இல்லை ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டியோ மேண்டேட்ரியாக ரிசர்வ் பண்ண அவசியம் கிடையாது. வி கேன் கோ ஃபார் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் நம்ம செட் பண்ணலாம். தேர் ஆர் சர்டைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அஷூரோட வர்ச்சுவல் மெஷினில் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கிற அளவுக்கான கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி இதில் கிடைக்காது. ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன்ஸும் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு, பட் வி டோன்ட் ஹேவ் டு ரியலி ரிசர்வ் எனி திங். ஸோ நோ ரிசர்வேஷன்ஸ் ஆர் ரிசர்வேஷன்ஸ் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வி ஆர் கோயிங் டு பே ஃபார் இட். அண்ட் பட் வந்து அந்த அளவுக்கு நமக்கு இதில் கிடைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இங்கே கிடைக்காது. அஷூர் விஎம்ல கிடைக்கிற அளவுக்கு டெராபைட்ஸ் ஆஃப் மெமரியோ இல்லை ஸ்டோரேஜோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஒரு 30 மினிட்ஸ் ரன் ஆகிற ஜாப் ஆர் மேபி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதுவே அதிகம் தான். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ரன் ஆகக்கூடிய ஆக்டிவிட்டீஸை வந்து அஷூர் ஃபங்க்ஷனில் வந்து ரன் பண்ணுவாங்க. லெட்ஸே ஒரு டெய்லி வந்து ஒரு ஸ்கெடியூல்ட் ஆக்டிவிட்டி நடக்கணும், ஒரு ஸ்கெடியூல் டாஸ்க் நடக்கணும் அப்படின்னா அதை வந்து அஷூர் ஃபங்க்ஷனில் வந்து தே வில் ரன் இட். ஸோ ஜென்ரலாக அஷூருடைய ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கோட் எழுதுறது வந்து டெவலப்பர் எழுதுகிற கோட் வந்து இட் கேன் பி ஆன் multiple different programming languages like it can be in C# or Java or JavaScript or even Python. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சப்போர்ட் இருக்கு. அண்ட் நம்ம அப்ளிகேஷனுக்கு என்ன நீட் இருக்கோ, பிஸ்னஸ் நீட் இருக்கோ, அதை வந்து நம்ம வி கேன் ரைட் இட் ஹியர் அண்ட் தென் வி கேன் ஏபிள் டு ரன் இட். ஸோ இதில் பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா நெட்ஒர்க் சைட்லையும் சரி, கம்ப்யூட்டிங் சைட்லையும் சரி, ஸ்டோரேஜ் சைட்லையும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து ப்ரொவிஷன் ஆகிடும். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட் த அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Underlying complete infrastructure, storage, compute is completely automated, gets increased or decreased based on the actual consumption. ஸோ இட் கேன் பி கம்ப்யூட்டாக இருக்கலாம், நெட்ஒர்க்காக இருக்கலாம், ஸ்டோரேஜாக இருக்கலாம். ஸோ என்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூ கெட் இட் அண்ட் தென் யூ கேன் ரிலீஸ் த ரிசோர்ஸஸ். ஸோ சர்வர்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீட் பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுறதால காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரியாக வந்து காஸ்ட் ரிடக்ஷன் வந்து ஐ வுட் சே இட்ஸ் பெஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் சர்வர்லெஸ், எனி சர்வர்லெஸ் ஒர்க் லோட், நாட் ஜஸ்ட் அஷூர் ஃபங்க்ஷன். ஈவன் வந்து ஸ்கேலபிலிட்டியும் வந்து அதுதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். யூ கேன் ஸ்கேல் பேஸ்ட் ஆன் த நீட், very high scalability இருக்கு. And Azure functions வந்து we don't have to wait for any provisioning time of the server or நம்ம அதுக்கு எதுவும் டிசைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரெடிமேடாக நம்ம போயிட்டு we are choosing what infrastructure we need, என்ன OS பிளாட்ஃபார்ம் வேணும், அண்ட் you can just ரன் பண்ண கோடை போய் டெவலப் பண்ண கோடை போயிட்டு நீங்கள் இமீடியட்டாக ரன் பண்ணி யூ கேன் கெட் த அவுட்புட். ஸோ டெவலப்பருக்கு வந்து டைம் டு மார்க்கெட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வாட் எவர் தே ஹவ்
made ready, they can run it immediately. So there is no waiting time or provisioning time. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டெவலப்பரோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இட் இஸ் drastically getting improved. ஏன்னா they don't have to rely upon ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீமுக்கோ இல்லை கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கோ வெயிட் பண்ணணும்னு கிடையாது. நமக்கு சிஸ்டம்ஸ் ப்ரொவிஷன் பண்ணி தரது இல்லை பூட் ஸ்டாப்பிங் டைம்னு ஒன்றும் கிடையாது. they don't have to ட்ரெடிஷ்னலாக நடக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் ப்ரொவிஷனிங் அண்ட் ப்ரீ ப்ரொவிஷனிங் ஆக்டிவிட்டீஸ், அந்த ப்ரீ ரெக்வசைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி எந்த ஒரு வெயிட்டிங் டைமும் கிடையாது. சர்வர்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டெவலப்பருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் எல்லா அப்ளிகேஷனுமே இந்த மாடலில் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டெஃபினட்டாக வந்து காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஓவர் த பீரியட் நம்ம அஜூர் விஎம் வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் பண்ணி மைக்ரேட் பண்ணுறோம், ரீஹோஸ்ட் பண்ணுறோம். அண்ட் அகெயின் இது எல்லாமே வந்து வி ஆர் ரீபிளாட்ஃபார்மிங் இட் ஆர் ரீபேக்கேஜிங் இட் ஆர் ரீஆர்கிடெக்ட் பண்ணுறோம் அஜூர் ஆப் சர்வீசஸில். பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலுமே தெர் இஸ் அ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் தட் வி ஆர் ஸ்பெண்டிங் ஆன் அகெயின் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இதை பேட்ச் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, பேக்கப் எடுத்து வைக்கிறது, தென் அதில் வரக்கூடிய இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆப்ரேஷனலாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அஜூர் விஎம்ல. ஸோ இதை நம்ம கண்டினியூஸாக நம்ம கிளவுட் பிளாட்ஃபார்மில், பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்மில் நம்ம நிறைய ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா காஸ்ட் வந்து அது கஸ்டமருக்கு வந்து பெரிய காஸ்ட் பெனிஃபிட் கிடைக்காது கண்டிப்பாக. வேறஸ் வந்து நீங்கள் எப்போ வந்து ஒரு கண்டெய்னர் பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் பண்ணுறீங்க இல்லை சர்வர்லெஸ் பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் ரியல் காஸ்ட் ரிடக்ஷனை வந்து கஸ்டமர் வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா வந்து நமக்கு we don't have to really spend on buying operating system licenses, application licenses எதுவும் வாங்கணும் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடா நமக்கு என்ன ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் வேணுமோ, என்ன ப்ரோக்ராமிங்க்கு தேவையான அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் வேணுமோ அதெல்லாம் நம்ம போயிட்டு we are just like that. என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஒரி பண்றது இல்லை, என்ன ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் பேக்எண்ட்ல அவங்க தராங்க, ஸோ அதில் என்ன மாதிரியான லைசன்சஸ், ஈவன் அப்ளிகேஷனுடைய லைசன்சஸ் எதுவுமே நம்ம வந்து we don't have to really complicate ourselves. டைரக்டா நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இந்த நீட் இருக்கு, இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரன் பண்ணணும், அதை வந்து we are achieving it using இந்த அஜூர் ஃபங்க்ஷன்ஸை வந்து குயிக்காக வந்து ரன் பண்ணிட்டு we are running it on demand. அண்ட் அது தேவையில்லாதப்ப அந்த unnecessary resources வந்து it is releasing it and it is very highly flexible and scalable. அண்ட் டைம் டு மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியாகும். ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ மினிட்ஸில் வந்து அவங்க ரெடி பண்ண கோடை வந்து டிப்ளாய் பண்ணி the developers can run it ரியல் டைமில் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். there is no waiting time. ஸோ டெவலப்பரோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அஜூர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a serverless computing offering from Microsoft Azure product listingல. அண்ட் அஜூர் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து இது வந்து ஈவென்ட் ட்ரிவன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈவென்ட் ட்ரிவன் அப்படின்னும் போது அது நிறைய ஈவெண்ட்டால் இதை நம்ம ரன் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் அஜூர் ஃபங்க்ஷனே வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு டேட்டா வந்து மாடிஃபை பண்ணுறாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் கியூவில் வந்து ஒரு புது மெசேஜ் வருது, இல்லை ஒரு அஜூரோடைய பிளாப் ஸ்டோரேஜில் வந்து ஒரு புது ஃபைல் வந்து பிளேஸ் ஆகுது, இல்லை யாரோ வந்து HTTP வழியாக ஏதோ ஒரு இன்வொகேஷன் பண்ணுறாங்க, இல்லை கிட்டப்ல வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் ட்ரிகர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது, ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த அஜூர் ஃபங்க்ஷனை ரன் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி லெட் மீ புட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ தட் நீங்கள் அதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஈவெண்ட் ட்ரிவன் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறது வந்து அந்த ஈவெண்ட் அப்படின்றது இட் கேன் பி எனி ஈவெண்ட். இட் கேன் பி அ ஃபைல், நியூ ஃபைல் in a storage, Azure blob storage ஓ இல்லாட்டி Azure file sharesலயோ வர ஃபைல், இல்லை வந்து it can be a change in data or change in ஒரு particular application or even ஒரு new message in a queue. ஒரு அப்ளிகேஷன் கியூவில் புது மெசேஜ் வருது, இல்லை வந்து ஏதோ ஒரு GitHub ஆக்ஷன் நடக்குது, CI/CD பைப்லைனில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ட்ரிகர் நடக்குது, இல்லை ஒரு யாரோ ஒருத்தவங்க ஒரு HTTP ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு அவுட்கமா ஆர் அவுட்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா we are running some activities. அந்த ட்ரிகர் வந்து ஈவெண்ட் நீங்கள் சொல்கிறோம். அந்த ஈவெண்ட் பேஸ்ட் ட்ரிகர் வந்து இட் கேன் பி ஃபார் மேபி நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணணும் ஒரு ஆர்டரை, ஆர் இட் கேன் பி ஒரு பர்டிகுலர் ஃபைலோட ஃபார்மேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், நியூ ஃபைலாக வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து மேபி இட் ஹஸ் கம் இன் இமேஜ் ஃபார்மேட், அதை PDF-ஆக மாற்றி நம்ம இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், இல்லை அது இன்னும் ஒரு நோட்டிஃபிகேஷன் அதை வந்து சென்ட் பண்ணணும், ஒரு இன்வாய்ஸாக வந்து
ஒரு அமேசான்ல ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ அந்த பர்ச்சேசிங்ன்றது ஒரு ஈவெண்ட். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன அனுப்பணும், ஒரு இன்வாய்ஸ் ரெடி பண்ணி இன்வாய்ஸை வந்து நோட்டிஃபிகேஷனாக அனுப்பணும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இந்த டைம்ல அது இதாகும், அதோடைய டீடைல்ஸ் இந்த பில் என்னன்றது வந்து இன்வாய்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அனுப்புற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ ரியல் டைமா வந்து நமக்கு வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரீம் பண்ணணும், இல்ல என்ன ஆக்டிவிட்டீஸை நம்ம ஹேண்டில் பண்ணுமோ, ஸோ இதுதான் ஓவரால் வந்து பேசிக் லாஜிக். ஒரு ஈவென்ட் ட்ரிவன் அப்ளிகேஷன் அப்படின்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கெடியூல்ட் ஆக்டிவிட்டி, ஒரு ஸ்கெடியூல் டாஸ்க் மாதிரி நம்ம ரன் பண்றோம். அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் லைக் தட். ஓகே, இதுதான் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் அஷூர் ஃபங்க்ஷன் ஆர் லேம்டா ஃபங்க்ஷன் ஆர் கூகுள் கிளவுட் ஃபங்க்ஷனுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ஒரு 60% ஆஃப் த கேட்டகரி வந்து இந்த ஈவென்ட் ட்ரிவன் கோட் எக்ஸிகியூஷன் தான் நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து பிரைமரி ஆஸ்பெக்ட் ஆர் ஈவென்ட் ட்ரிவன் அப்ளிகேஷன் ஆர் ஈவென்ட் ட்ரிவன் ப்ராசஸிங் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, செகண்ட் கேட்டகரி வந்து ஸ்கெடியூல்டாக நம்ம வந்து ரன் பண்ணுறது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு ரன் பண்ணுறது, இல்லை எவ்ரி 4 ஹவர்ஸ் ஆர் எவ்ரி 6 ஹவர்ஸ் ஆர் எவ்ரி 8 ஹவர்ஸ்னு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் ரன் பண்ணுறது ஒரு ஸ்கெடியூல் டாஸ்க். மேபி வந்து இட் கேன் பி எனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். மேபி ஒரு டிபியில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை போய் க்ளீன் அப் பண்ணணும், இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பேக்கப் எடுத்து வைக்கணும், இல்லை பீரியாடிக்காக ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும், ஆர் வாட் எவர் எனி ரொட்டீன் டாஸ்க் வந்து நம்ம we can do it. Any routine maintenance activities or maintenance maintenance activities can be performed, any tasks. ஓகே, ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம ஒரு பர்டிகுலர் ரெகுலர் ரொட்டீன் ஸ்டஃப் இருக்கு அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் வந்து ஒரு சர்வரில் போயிட்டு அதை டெவலப் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அஷூர் ஃபங்க்ஷனில் அந்த ஆக்டிவிட்டி வந்து அந்த ஸ்கெடியூல் டாஸ்க் வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இது செகண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் திங். இது இல்லாமல் வந்து ஜென்ரலாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஐஓடி இன்டெகிரேஷன், ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஐஓடி டிவைஸ்லேருந்து வரக்கூடிய விஷயத்தை நம்ம ப்ராசஸ் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரியல் டைமாக வந்து கவனிச்சோம் அப்படின்னா, நிறைய சென்சார்ஸ்லேருந்து நிறைய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ கூகுள் மேப்ஸே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்குது, ஸோ எந்த மாதிரியான கரண்ட் சுச்சுவேஷன் இருக்குன்றதை கண்டினியூஸாக நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி பேக் எண்டில் வந்து இந்தந்த இடத்துல வந்து நிறைய மொபைல் யூசேஜ் இருக்குது, இல்லை நிறைய இது வந்து நாட் ஓன்லி அந்த டிராஃபிக்கை மட்டும் வச்சு அவங்க வந்து சொல்கிறது இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான நெட்வொர்க் யூசேஜ் இருக்குது, எங்கே நிறைய பீப்புள் கேதரிங் இருக்கு, ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணக்கு பண்ணி தான் இந்த தே வில் சே லைக் இந்த இடம் வந்து ரெட், இந்த இடம் ஆரஞ்சு, இந்த இடம் க்ரீனாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரியல் டைமில் வரக்கூடிய மஷின் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஐஓடி டேட்டா ஸ்ட்ரீம்ஸ். ஐஓடின்னும் போது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், எனி திங். அதாவது பார்த்தீங்கன்னா மேபி நமக்கு டிராஃபிக் சிக்னல்லேருந்து வரக்கூடிய சர்வைலன்ஸ் டேட்டா ஆர் எனி பர்டிகுலர் கேமராலேருந்து வரக்கூடிய பிக்சர்ஸ் ஆர் இமேஜஸ் ஆர் ஈவன் வந்து ஒரு நெட்வொர்க் டெலிகாம் ப்ரொவைடர் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ், எந்த இடத்துல வந்து டெலிகாம் யூசேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐஓடி டேட்டா ஸ்ட்ரீம்ஸை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான நம்ம அப்டேட்ஸ் வந்து அடுத்த சிஸ்டம்க்கு அனுப்பணும். ஸோ அந்த ஐஓடியில் கிடைக்கக்கூடிய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இன்னொரு சிஸ்டம்க்கு நம்ம அனுப்புகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதுதான் நம்ம இப்போ கூகுள் மேப்ஸில் வந்து ரெடிமேடாக பார்க்குறோம். ஸோ கூகுள் மேப்ஸில் பார்க்குறது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி பேஸ்ட் ஆன் த டிராஃபிக், ஈவன் அதில் நிறைய அடிஷ்னல் இன்புட்ஸ், அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நமக்கு அது இங்கே வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. தென் இது இல்லாமல் வந்து ஸ்பெசிஃபிக்காக லெட்ஸே நம்ம லாஜிக்கலாகவும் சில அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் வந்து எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே அஷூரில் வந்து ஒரு பர்டிகுலர் காஸ்மோஸ் டிபி இருக்குது, இல்லை அஷூருடைய ஒரு சீக்வல் டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா, அதில் ஸ்பெசிஃபிக்காக யாராவது ஒரு டேபிளை வந்து மாடிஃபை பண்ணுறாங்க, இல்லை வந்து அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏதோ ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க ஆர் மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணணும், அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேபி சம் ஒன் மைட் ஹவ் பர்ச்சேஸ்ட் சம்திங். ஸோ அதனால் வந்து இந்த டேபிளில் வந்து மாடிஃபை ஆகிருக்கலாம். அதுக்கு பேக் எண்டில் நம்ம வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணணுமோ அதை நம்ம ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ரொம்ப காமனாக வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணும்போது மேபி ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாப் ஸ்டோரேஜில் ஒரு புது ஃபைல் வருது, அதை பேஸ் பண்ணி ஏதோ கன்வர்ஷனோ இல்லை வந்து கம்ப்ரெஷனோ
ஆர் ஃபைல் ஃபார்மேட் சேஞ்ச் பண்றதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜென்ரலா பண்ணுவாங்க. யூஸ் கேஸஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபைல் ஃபார்மேட்ட வந்து மாத்துறது, இல்ல ஃபைல் சைஸ வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்றது, இல்ல அத பேஸ் பண்ணி ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்றது. ஸோ இது மாதிரி காமனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு புதுசா ஒரு கன்டென்ட் வருதுன்னா, அத வந்து அங்க தம்ப்நெயிலா ரெடி பண்ணி ஸ்டோர் பண்றது, ஆர் அத இமேஜ் சைஸ வந்து மாத்துறது, இமேஜ் ஃபார்மேட்ட மாத்துறது, சைஸ மாத்துறது. இதுவும் வந்து ரொம்ப காமனான ஒரு ஃபைல் ப்ராசஸிங் யூஸ் கேஸ் இது. ஸோ இது நாட் ஒன்லி இமேஜஸ் மட்டும் யோசிக்காதீங்க. ஈவன் டாக்குமெண்ட் கன்வர்ஷன், ஈவன் ஒரு டேட்டா ஃபார்மேட்டை வந்து ஒரு பர்டிகுலர் டூல்லேருந்து வரும். அதை வந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு மாற்றுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டாக கூட ஒரு யூஸ் கேஸ்ல வந்து ஒரு டேட்டா இடிஎல் ஆக்டிவிட்டி கூட இந்த இது பண்ணோம். ஸோ அந்த டேட்டா வந்து வர டேட்டா வந்து ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அது வந்து இட் இஸ் நாட் டைரக்ட்லி கன்சியூமபிள் இன் அப்பாச்சே ஃபார்மேட்ல வந்து அதை வந்து மாற்றணும். இப்போ ஆவ்ரோ ஃபைலா மாற்றணுன்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த கன்வர்ஷன் ஆக்டிவிட்டீஸை கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ற மாதிரி இடிஎல் ஆக்டிவிட்டீஸை கூட அஷூர் ஃபங்க்ஷன் வழியா டிரைவ் பண்ற டெவலப்பர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் மினிமல் டாக்குமெண்ட் ப்ராசஸிங் மட்டும் கிடையாது. ஈவன் எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்ட்ராக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லோடிங் கூட ஒரு ஃபைல் ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபைல் ஃபார்மேட்டிங், அது எஸ்ஐஎம் சொல்யூஷனுக்காக இருக்கலாம், இல்லை லாகிங் சொல்யூஷனுக்காக இருக்கலாம், ஒரு ஆடிட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக இருக்கலாம். அதை வந்து வி கேன் டெஃபினட்டாக அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஈவன் அஷூர் ஃபங்க்ஷன் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மெசேஜிங் சிஸ்டம்ஸ் கூட நிறைய இன்டெகிரேட் பண்ணுறாங்க. இப்போ மெசேஜிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு மீன் பண்ணும்போது இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம்ஸாக இருக்கலாம், இல்லை இமெயில் சிஸ்டம்ஸாக இருக்கலாம், இல்லை அஷூரோடைய கியூ ஸ்டோரேஜில் வரக்கூடிய மெசேஜஸாக இருக்கலாம், ஆர் ஈவன் அந்த சர்வீஸ் பஸ் ஆர் ஈவெண்ட் ஹப்ல வரக்கூடிய டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ இப்போ ஈவெண்ட் ஹப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இனிஷியலாக யாரோ ஒரு கிளாஸில் நீங்கள் நம்ம ஐஏஎம் டிஸ்கஸ் பண்ணும்போதே மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி டிஸ்கஸ் பண்ணும்போதே கேட்டிங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவல் சேஞ்சஸ்லாம் வந்து எனக்கு ஈவெண்ட்டாக வரணும், ஈவெண்ட்டாக வந்து நான் கன்சியூம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும், நிறைய பிளாட்ஃபார்ம் லெவல் சேஞ்சஸ், அப்ளிகேஷன் லெவல் சேஞ்சஸ், அஷூர் ப்ராடக்ட் லெவல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈவெண்ட்டாக ஜெனரேட் ஆகும் அண்ட் மெசேஜாக கிடைக்கும். அண்ட் ஈவன் ஒரு பர்டிகுலர் நியூ புக்கிங் நடக்குது, இல்லை ஒரு பர்டிகுலர் நியூ லான்ச் நடக்குது, வெஹிக்கல் லான்ச், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மெசேஜஸாக வரும். அந்த மெசேஜஸை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் ப்ராசஸ் பண்ணணும், என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்றத நம்ம இதை அஷூர் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம டெவலப்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து காமன் இது வந்து ரியல் டைமில் வந்து டேட்டாவை வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணுறது, இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு பர்டிகுலர் பேக் எண்டில் வந்து நம்ம எந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரியான பைண்டிங், ரைட்டிங் நடக்கணும், ஸோ எந்த பர்டிகுலர் லாஜிக் நடந்தால் எங்கே போயிட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கல், ஒரு சின்ன ஒரு லாஜிக் மட்டும், ஒரு சிங்கிள் லாஜிக் இருக்குது அப்படின்னா தென் இட் இஸ் அஷூர் ஃபங்க்ஷன்லேயே பண்ணலாம். இல்லை எனக்கு நிறைய வந்து இஃப் தென் யூஸ் கேசஸ்லாம் இருக்குது, நிறைய மல்டிபிள் லாஜிக்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ தான் நீங்கள் லாஜிக் ஆப்ஸ் போவீங்க. பட் இங்கே வந்து சிம்பிளாக வந்து இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் நடக்கும்போது இந்த ஃபைலை போய் நம்ம ரீட் பண்ணி அதுக்கு அவுட்புட் கொடுக்கணும், இல்லை இந்த பர்டிகுலர் சேஞ்சஸை போய் நம்ம ரைட் பண்ணணும், அது இட் கேன் பி ஆன் அ டேட்டா பேஸ் ஆர் இட் கேன் பி ஆன் அ பர்டிகுலர் ஸ்டோரேஜ். ஸோ அதில் போயிட்டு நம்ம ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது பண்ணலாம். ஈவன் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அஷூர் ஃபங்க்ஷன்ஸை நிறைய ஏஐ யூஸ் கேசஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஏஐ டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து புதுசாக ஒரு இமேஜ் வந்திருக்கு, அந்த இமேஜ் ரெக்கக்னிஷனை வந்து இமேஜ் ரெக்கக்னிஷன் டூலை யூஸ் பண்ணி அது என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்காக இருக்கலாம், ஆர் இமேஜ் ரெக்கக்னிஷனாக இருக்கலாம். அந்த இதை இமேஜை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அந்த ஏதோ விஷயத்தை நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை பேஸ் பண்ணிட்டு ஒரு புதுசாக வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஏஐ டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறது, ஆர் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறது கூட நிறைய கேஸ் ஸ்டடீஸில் பார்க்க முடியுது. ஏஐ இன்டெகிரேட்டட் ஆப்ஷன்ஸும் கொண்டு வராங்க. சி அட் வெரி ஹை லெவல் அஷூர் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா எது எதுலலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப லாங் ரன்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலே தென் ஃபங்க்ஷனில் வந்து அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா வந்து அஷூர் ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் சம்திங் விச் இஸ் கோயிங் டு ரன் பியாண்ட் மேபி லெட்ஸ் சே 30 minutes ஆர் மோர் தேன் தட். சி நம்ம வந்து ட்வீக் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் அகெயின் இட்ஸ் நாட் கோயிங் டு ரியலி ஒர்க் அவுட். மேபி இதில் வந்து டிஃபால்ட்டாகவே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற டைம் அவுட்டை வந்து லேம்டா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை இங்கே அஷூர் ஃபங்க்ஷனில் வந்து டிஃபால்ட் டைம் அவுட் வந்து 300 seconds தான். ஸோ அதுக்கு மேலே ரன் ஆகிற ஆக்டிவிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைம் அவுட் ஆகும். நம்ம வேணுன்ற அளவுக்கு நம்ம 30 minutes வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஆர் ஈவன் லிட்டில் அபவ் தேட். பட்
ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்மாலர் ஃபங்க்ஷன். இதே வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஸ்மாலர் ஃபங்க்ஷனா பிரிக்க முடிஞ்சா, தென் அப்படி பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு 3 டிஃபரெண்ட் டாஸ்க்கா வந்து நம்ம ட்ரிகர் பண்ணலாம். ஒரு பெரிய லாங் ரன்னிங் லார்ஜ் ஜாப்பா வந்து நம்ம இதுல பண்ண முடியாது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அது ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடா டைம் அவுட் இஷ்யூஸ் வரலாம். ஆர் லார்ஜ் ஃபங்ஷன வந்து நீங்க ஸ்மாலா பிரிக்க முடிஞ்சது அப்படின்னா, தென் யூ கேன் கோ ஃபார் இட். ஏன்னா அஷூர்ல வந்து லாஜிக் ஆப்ஸ் குடுக்குறாங்க. இது சிமிலர்லி ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஸ்டெப் ஃபங்ஷன்ஸ்னு குடுக்குறாங்க. ஸோ அதுல என்ன பண்ணலாம்னா, இது முடிஞ்சதுன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அடுத்தது பண்ணுங்க. அது சக்ஸஸ்ஃபுல் ஆகல அப்படின்னா வேற ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுங்க. அந்த மாரி லாஜிக் ஆப்ஸ யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஸ்டெப் ஃபங்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி மல்டிபிள் ஸ்டெப்பா வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாம். ஒரே கன்டினியூஸ் லாங் ரன்னிங் ஜாபா இதுல பண்ண முடியாது. அந்த மாரி நீட் இருக்கு அப்படின்னா, தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் எய்தர் அஷூர் விஎம் ஆர் எனி அதர் ஆப்ஷன்ஸ் டு ரன் தட் லாங் ரன்னிங் திங். தென் அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டைம் அவுட் இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கு. இல்ல ஸ்டேட்ஃபுல்லா நடக்கக்கூடிய ஃபங்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, தென் அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட் ஸ்டோர் ஆகுறது, தென் அது செக் பாயிண்ட் எடுத்து வைக்கணும். இல்ல வந்து சம்டைம்ஸ் அத ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான சீக்வென்சிங், ஃபங்ஷன் செயினிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வி மைட் ஹேவ் டு கோ ஃபார் அஷூர் ஆப் சர்வீசஸ் ஆர் அஷூர் பேட்ச் சர்வீசஸ் ஆர் அஷூர் உடைய விஎம் மேபி அஷூர் பேட்ச்க்கு வந்து இட் இட் மைட் பி மச் பெட்டர். லைக் டியூரபிள் ஃபங்ஷன்ஸா இருக்கலாம் ஆர் ஃபங்ஷன் செயினிங்கா இருக்கலாம். ஸோ அத வந்து நம்ம பண்ண முடியும். பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு லாஜிக் ஆப்ஸையும், அஷூர் ஃபங்ஷன்ஸையும் நம்ம இன்டகிரேட் பண்ணி பண்ணலாம். பட் அதுக்கு வந்து அடிஷனல் டெவலப்மென்ட் ஸ்கில்ஸ் தேவைப்படும். அண்ட் வி ஹேவ் டு திங்க் அபவுட் இட். அதே மாதிரி ரொம்ப அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் வேணும். ரொம்ப அதிகமான ஸ்கேலிங் நீட் இருக்கு. ரொம்ப அதிகமான கன்சம்ப்ஷன்ஸ் இருக்கும். நெறைய அதிகமான ப்ரொஃபைல்ஸ் லோட் ஆகும். அதிகமான மெமரி நீட் இருக்கு அப்படின்னா, தென் அகைன் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் அதர் ஆப்ஷன். அஷூர் பேட்ச் ஆர் அஷூர் விஎம் ஆர் வாட்டெவர் இஸ் பெட்டர். அதிகமான ஸ்கேலிங் ஆர் மேபி லெட்ஸ் சே வெரி ஹை பெர்ஃபார்மன்ஸ், வெரி ஹை ஸ்கேலிங் ரெக்யர்மெண்ட், வெரி ஹை மெமரி ரெக்யர்மெண்ட் இந்த மாதிரிலாம் நீட் இருக்கும்போது தென் யூ ஹேவ் டு திங்க் என்ன எந்த ஆப்ஷன் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு. ஃபங்க்ஷன்ன்றது அக்கேஷனலா எப்பயாவது ரன் ஆகிற விஷயத்த நம்ம வந்து இதுல ரன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து 10 தடவை 15 தடவை ரன் ஆகும் இந்த ஆக்டிவிட்டி அப்படின்னா தென் அஷூர் ஃபங்க்ஷன் வச்சு ரன் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் யூ கேன் கோ ஃபார் எனி அதர் ஆப்ஷன் விச் மைட் பி கம்பேரிட்டிவ்லி சீப்பர். நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து 20 தடவை அஷூர் ஃபங்க்ஷனை ரன் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து அஷூர் விஎம்மோட காஸ்ட் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அஷூர் பேட்சோட வந்து இட் மைட் பி எக்ஸ்பென்சிவ். ஸோ அது எவ்வளோ நேரம் ரன் ஆகும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகும் அப்படின்றத நம்ம வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த டெவலப்பர். அண்ட் அஸ் எ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். பட் டெவலப்பரே வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் டெசிஷன் எடுத்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது சூட்டபிளா இல்லையான்றது தெரிய ஆரம்பிக்குது. பட் அஸ் எ அஷூர் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் எது வந்து பெட்டர் ஆப்ஷன் இந்த 7 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து எது பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நிறைய இந்த டிஃபென்சிவ் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபென்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து டவுன் ஸ்ட்ரீம் சர்வீசஸ் நிறைய டிபெண்டன்சி இருக்கும். அதே மாதிரி நெட்வொர்க்ல டிபெண்டன்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெயிட்டிங் டைம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இந்த நெட்வொர்க்ல இது வந்தாதான் இது நடந்தாதான் இது ஒர்க் ஆகுற மாதிரி, இல்ல வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து ஏதோ ஒரு டிபெண்டன்சிஸ் வச்சுலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம லாஜிக் ஆப்ஸ்ல வந்து டெவலப் பண்றது இட் இஸ் பெட்டர். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் டிபெண்டன்சிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆர் மேபி நிறைய டிஃபென்சிவ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னா தென் வி ஹேவ் டு திங்க் வெதர் இட் இஸ் ரியலி குட் டு கோ வித் அஷூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நிறைய அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது லாஜிக் ஆப்ஸ் அந்த மாதிரிலாம். தென் ஓகே, ஸோ இதில் வந்து கண்டினியூஸாக வந்து இப்போ மேபி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து ஸ்டோரேஜில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறது அண்ட் இது மல்டிபிள் அஷூர் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான நீட் இருக்கும்போது தென் வி மைட் நாட் ஹேவ் டு யூஸ் அஷூர் ஃபங்க்ஷன். இன்ஸ்டெட் வந்து அதை எப்படி நம்ம சேஃபாக செக்யூராக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அஷூர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு மெயினாக தேவை. ஸோ சில டைம் வந்து எங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஓரளவுக்கு தெரியணும். ஸோ அதனால தான் ஒரு 4, 5 எக்ஸாம்பிள் வந்து எந்தெந்த கேஸ் ஸ்டடியில வந்து மத்த ஆப்ஷனுக்கு நீங்க சஜெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இதுல இந்த யூஸ் கேசஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா இந்த கேஸ் ஸ்டடியில? மேபி லெட் மீ கோ டு த ஸ்லைட்ல மேபி ஐ மைட் ஹவ் மிஸ்ட் சம்திங். ஓகே, அஷூர் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷனுக்கு நான் வரேன். பட் கேஸ் ஸ்டடியில் ஓகே. ஸோ ஓகே, ஹெச்டிடிபி ஹூக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட் யூஸ் கேஸ். ஸோ யாரோ வந்து ஸ்பெசிஃபிக் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் லிங்க்கை ஆக்சஸ் பண்ணும்போது
we can process it. ஸோ இது வந்து ஹெச்டிடிபி ட்ரிகர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப காமனான ட்ரிகர் தான். இப்போ ஒரு பர்டிகுலர் ஹெச்டிடிபி லிங்க் ஆக்சஸ் பண்ணும்போது மொபைல்ல இருந்தோ இல்லை வந்து வெப்ல இருந்தோ அந்த ஏபிஐ என் பாயிண்ட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் வந்து சம் கைண்ட் ஆஃப் ட்ரிகரை வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ டாஸ்க் ஆட்டோமேஷன் இஸ் ஃபைன். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் தனியாகவே வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க் இருக்கு. ஸோ அதை நான் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட அது வந்து ஸ்கெடியூல் டாஸ்க் மாதிரி தான். பட் இருந்தாலும் அது தனி யூஸ் கேஸாகவும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணலாம். என்ன மாதிரியான டாஸ்க்கை வேணாலும் ரொம்ப குயிக்காக பண்ணுற ஆக்டிவிட்டிஸை வந்து யூ கேன் டூ த ஆட்டோமேஷன் ஆன் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். And then schedule task already பார்த்துட்டோம். Receiving notification, that is fine. Clean up activities, okay. Setting up the trigger, okay, fine. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த யூஸ் கேசஸ் தான். ஓகே. அதே மாதிரி when to use Azure functions நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ Azure function is a serverless application platform ஃபார் கம்ப்யூட் ஆன் டிமாண்ட். உங்களுக்கு வேணுன்றப்ப அந்த கம்ப்யூட்டை கன்சியூம் பண்ணுறீங்க அண்ட் வேணும் அந்த ஆக்டிவிட்டி அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணிடுறீங்க. ஸோ வி ஆர் நாட் ரிசர்விங் எனி திங். அது வந்து பியூர் பிளே பே அஸ் யூ கோ கன்சம்ஷன் மாடல் வந்து அஷூர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். அண்ட் தென் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரில் ரொம்ப அதிகமான யூசேஜ் இருக்குது அஷூர் ஃபங்க்ஷன். அண்ட் தென் கோடை வந்து ரீயூசபிலிட்டி வந்து அஷூர் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒரு கோட் ரெடி பண்ணுறோம், இது இன்னொரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கும் அதே நிறைய தேவைப்படும். ஸோ அந்த கோட் ரீயூசபிலிட்டி வந்து அதிகமாக பார்க்க முடியுது அஷூர் ஃபங்க்ஷன்ஸில். அண்ட் அதே மாதிரி ஈஸியாக வந்து ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு ஸ்கேலபிலிட்டி கிடைக்கும். பட் ஒரு சில ரொம்ப மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னா தென் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ அது வந்து அஷூர் பேட்ச்லேயோ இல்லை அஷூர் விஎம்லேயே ரன் பண்ணுங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு டிலே வரக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வார்ம் அப் டைம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வார்ம் அப் டைமே இருக்கக்கூடாது, அந்த ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஆக்டிவிட்டி அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் அஷூர் பேட்ச் ஆர் அஷூர் விஎம். ஏன்னா அங்கே ரெடிமேடாக உங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் இருக்கும். இங்கே வேணுன்றப்ப தான் அந்த ரிசோர்ஸஸை வந்து கன்சியூம் பண்ணி ரன் பண்ணும். ஸோ அந்த ஒரு சின்ன வார்ம் அப் டைம் டிலே இருக்கும். அது ஒரு சில பிஸ்னஸ்க்கு வந்து சியூட்டபிளாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க, எந்த அளவுக்கு குயிக்காக ரன் ஆகணும், எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அது அப்படின்றது. ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்னது தான் ஈவென்ட் ட்ரிவன் அப்ளிகேஷன். ஏதோ ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அது அவுட்புட் வந்து இன்னொரு பர்டிகுலர் டேட்டா பேஸ்லையோ அதில் போய் ஸ்டோர் ஆகுது. அதை பேஸ் பண்ணி இன்னொரு அஷூர் ஃபங்க்ஷன், இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் செயினிங் பண்ணலாம். பட் இதை வந்து நீங்கள் அஷூர் லாஜிக் ஆப்ஸ்லையும் இன்டெகிரேட் பண்ணி பண்ண முடியும். ஸோ இது ப்ராப்பராக ஸ்டோர் ஆச்சு, இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு, இதில் எஸ்ஆர் நோ ஆப்ஷன், இது வந்து எஸ்ன்னு வந்தால் மட்டும்தான் அடுத்த ட்ரிகர் போகணும், இல்லை நோ வந்துன்னா இங்கே ஸ்டாப் ஆகணும். அந்த மாதிரி லாஜிக்காகவும் நம்ம வந்து அஷூர் லாஜிக் ஆப்ஸை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அஷூர் ஃபங்க்ஷன்றது ஒரு சிங்கிள் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ஒன் பை ஒன் அட் அ டைம் வந்து பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த லாஜிக் நம்ம பார்த்துருவோம். ஸோ நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் வேணும்னா அஷூர் விஎம், இது ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் ஒர்க் லோட்னா அஷூர் பேட்சுக்கு போகணும். மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சராக இருக்குது அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னா தான் நம்ம அஷூர் ஃபங்க்ஷனுக்கு வரும். நோனா யூ ஆர் கோயிங் ஃபார் அஷூர் ஆப் சர்வீஸ். எஸ் அப்படின்னும் போது இது இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு ப்ராசஸாக இருக்கா, ரொம்ப குயிக்காக வந்து கம்ப்ளீட் ஆகிடுமா, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஆன்சர் இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் அஷூர் ஃபங்க்ஷன். ஓகே, as a சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் நம்ம அப்படி தான் அதை டிசைட் பண்ணணும். ஸோ அதே தான் இங்கேயே வந்து எது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ லெட் மீ குயிக்லி டபுள் செக். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம கவர் பண்ண அதே ஆஸ்பெக்ட் தான். ஓகே, ஸோ அஷூரோடைய ஃபங்க்ஷன்ஸில் இன்டெகிரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து இப்போ நீங்கள் சம்டைம்ஸ் டிஸ்கஷனில் வந்து இந்த பர்டிகுலர் டூல் கூட இன்டெகிரேட் பண்ண முடியுமா, இல்லை இந்த டூல் கூட வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் ஏபிஐ இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய அஷூரோடைய ப்ராடக்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அஷூரோடைய ஈவென்ட் கிரிட்டாக இருக்கலாம், ஆர் அஷூரோடைய காஸ்மோஸ் டிபி, அஷூரோடைய டெவாப்ஸ் பைப்லைன், அஷூரோடைய லெட்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகாததுன்னு சொல்கிறேன், அஷூரோடைய கீ வால்ட்டு, தென் வாட் எல்ஸ், அஷூரோடைய ஸ்டோரேஜ் கியூ, அஷூரோடைய ஐஓடி. ஸோ அந்த மாதிரி இதில் லிஸ்ட் ஆகாத நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இட் இஸ் சப்போர்ட்டட் அண்ட் நிறைய இன்டெகிரேட் பண்ணலாம். நீங்கள் அதை போய் கேஸ் டு கேஸ் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, பிஃபோர் யூ கன்ஃபார்ம் எனி திங். உங்களுக்கு அது ரெடிமேடாக தெரியல ஆன்சர், இது வந்து ஒர்க் ஆகுமா, இதில் இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையாண்டு. ஏன்னா அது டே பை டே வந்து அஷூர் டீம் வந்து டெவலப்மெண்ட் டீம் வந்து தே ஆர் ஆடிங் மோர் சர்வீசஸ். ஸோ இதில் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கலாம், பட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா தே மைட் பி ஆடிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் காமனாக நம்ம என்னென்ன நடக்குது, இப்போ இதில் புதுசாக வந்து இந்த டேபிளில் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்ட்ரா என்ட்ரி வருது, இல்லை ஒரு பர்டிகுலர் கியூ ஸ்டோரேஜில் ஒரு புது மெசேஜ் வருது, ஒரு பிளாக் ஸ்டோரேஜில் புதுசாக ஃபைல் வருது அப்படின்னா இது எல்லா ஆக்டிவிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் அ ட்ரிகர். மேபி ஒரு புதுசாக ஈவென்ட் கிரிட்ல வந்து யூ ஆர் கெட்டிங் சம் நோட்டிஃபிகேஷன் ஆர் ஒரு
பர்டிகுலர் நியூ ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி யூ கேன் ட்ரிகர் இட். சி இந்த மாதிரி வந்து ஐ வுட் சே அட்லீஸ்ட் வந்து 25 to 30 சர்வீசஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர். எல்லாத்துலேயுமே நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பைண்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பைண்டிங் அப்படின்ற வார்த்தை ட்ரிகர்ன்றது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு புது மெசேஜ் வருது, ஒரு புது ஃபைல் வருது, ஒரு புது ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது, அதனால வந்து அஷூர் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுது. அண்ட் அதை தாண்டி சம்டைம்ஸ் வந்து சில பைண்டிங் அப்படின்றது சொல்லுவாங்க. பைண்டிங் அப்படின்றது வந்து இப்போ நம்ம அஷூர் ஃபங்க்ஷன் எழுதும் போதே டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து எந்த பர்டிகுலர் டேட்டா சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும், இல்லை எந்த பர்டிகுலர் காஸ்மோஸ் டிபி கூட கனெக்ட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷனை, எங்கே இருந்து வந்து டேட்டாவை நம்ம வந்து பாஸ் ஆன் பண்ணணும், எங்கேருந்து வந்து ரீட் பண்ணணும், எங்கேருந்து ரைட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டெவலப்பர்ஸ் வந்து பைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பைண்டிங் வந்து மோஸ்ட்டாக வந்து எது கூட பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் டூ இட் வித் பிளாப் ஸ்டோரேஜ் ஆர் கியூ ஸ்டோரேஜ், டேபிள் ஸ்டோரேஜ், காஸ்மோஸ் டிபி, ஈவன் கிரிட். இந்த 5-6 விஷயங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் டூ த பைண்டிங். இது ரொம்ப காமனாக வந்து பண்ண முடியும். ஸோ பைண்டிங்ஸ் வந்து பண்ண முடியுமான்னு கொஸ்டின் பண்ணுறாங்க கஸ்டமர். சி டெவலப்பர்ஸ்க்கு தெரியும், பட் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் அவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க அஷூர் சொல்யூஷன் ஆர்கிடெக்டா நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா யூ கேன் பைண்ட் வித் ஆல் தீஸ் சர்வீசஸ். அண்ட் அகைன் அஷூரோடைய ட்ரிகரும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் இந்த காமன் 10 to 15 ட்ரிகர்ஸ் தான் வந்து காமன் யூஸ் கேஸஸாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷூர் ஃபங்க்ஷன்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி வந்து தே ஹேவ் இன்டெகிரேட்டட் இன் அ வெரி வெல் டிஃபைன் வே. ஸோ நம்ம நிறைய கோட்லாம் எழுதணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அங்கே போயிட்டு கிராஃபிக்கலாக லாஜிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த பைண்டிங்காக இருக்கட்டும், இல்லை இன்டெகிரேஷனாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் ட்ரிகராக இருக்கட்டும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த 3 ஆஸ்பெக்ட்டுமே வந்து ட்ராப் டவுனாகவே கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஈவன் வந்து ஒரு அட்மினா கூட கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியராக கூட போய் சூஸ் பண்ணி எழுதுற அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ என் டு என் கோட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் கிராஃபிக்கலாகவே போயிட்டு நீங்கள் அதை ட்ராப் டவுனில் வந்து என்ன ஆக்டிவிட்டி நடக்கும்போது ட்ரிகர் ஆகணும், என்ன பண்ணால் என்ன அவுட்புட் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுவே கோட் ஜென்ரேஷன்லாம் வந்துச்சு. ஈவன் ரீசெண்ட் டைம்ஸில் ஏஐயில் வந்து நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ முந்தானத்து வந்து ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணேன், அமேசானோடைய கியூ. ஓகே, இது அஷூர் சொல்ல, அமேசான் பற்றி சொல்கிறேன். அமேசானோட கியூவில் வந்து அவங்களே வந்து ரெடிமேடாக டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வராங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராடக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 யூஸ் கேசஸ் வந்து அதில் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு இப்போ விஎம்வேர்லேருந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் அந்த எண்ட் டு எண்ட் ரன் புக் எழுதுறது, பிளே புக் எழுதுறது, அண்ட் என்னென்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு அதிலே வந்து உங்களுக்கு கோட் கொடுத்துட்றாங்க. அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் எண்ட் டு எண்ட் மைக்ரேஷனே வந்து ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாவாவில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு வெர்ஷன் 10ல் கோட் எழுதியிருக்காங்க அப்படின்னா வெர்ஷன் 12க்கு கோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுங்க, கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னா அது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. அதே மாதிரி இப்போ நான் கரண்ட்டாக .NET அப்ளிகேஷனில் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், விண்டோஸில் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது அமேசான்றதால அவங்க வந்து இந்த ஆப்ஷன் சொன்னாங்க. எனக்கு வந்து இப்போ நான் லினக்ஸில் இதை ரன் பண்ணணும், .NET ஃப்ரேம் ஒர்க்லேருந்து .NET கோடாக மாற்றி கொடுங்க, அந்த கோடாக ரன் பண்ணணும் அப்படின்னா இட் கேன் ரன் ஆன் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாகும், மேனேஜபிலிட்டி ஈஸியாகும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து .NET ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற கோடை வந்து .NET கோடாக வந்து மாற்றி கொடுத்துருது. ஸோ யூ கேன் ரன் இட் ஆன் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம், கிராஸ் ஃபங்க்ஷன் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுற மாதிரி ரெடிமேடாக வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சினாரியோ சொன்னாங்க. ஈவன் ரொம்ப முக்கியமானது மெயின் ஃப்ரேம் ஆட்டோமேஷன். ஏன்னா மெயின் ஃப்ரேம்னும் போது நிறைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல வந்து கரண்டாக கோபால்ல இருக்கு அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம். அதை வந்து இப்போ லேட்டஸ்டாக ட்ரெண்டியாக வந்து ஜாவாலையோ இல்லை மற்ற லேட்டஸ்ட் மாடர்னரைஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மாற்றி கொடுங்க அப்படின்னா அதுவும் மாற்றி கொடுத்துருது. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐலே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சி அஷூர் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இப்போ கோபைலட்டில் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு மேபி 3 to 6 monthsல அது எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அஷூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரெடிலி அவைலபிள். பட் இப்போதைக்கு அமேசான் கியூவில் வந்து அவங்க தே ஹேவ் அமேசான் கியூ டெவலப்பர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 1 monthக்குள்ளே லான்ச் ஆகிடும் அது. ஸோ அதில் எல்லாமே வந்துருது. இந்த 15 டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் சொன்னாங்க, எல்லாமே ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டடிஸ் தான் அது. அதே மாதிரி இங்கேயும் கோபைலட்டில் வந்து அதை கொண்டு வரது வந்து ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் கம்மிங் அப். ஸோ லாஜிக்கலாக வந்து அதையுமே அஷூர் ஃபங்க்ஷனில் வந்து ரன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஒரு பர்டிகுலர் ஸ்டஃப்பை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், ரன் புக்கில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ இட் டைரக்ட்லி ஏஐ இன்டெகிரேட்டடாக கொண்டு வந்துருவாங்க. ஸோ நேற்று நம்ம அஷூர் விஎம் சூஸ் பண்ணும்போது கோபைலட் பார்த்தோம்ல, அந்த கோபைலட்டில் எனக்கு தெரிஞ்சு 100% இன்னும் ஒரு 3 monthsக்குள்ளே அது வந்துடும். அந்த நான் சொல்கிற இன்டெகிரேஷன் ஆப்ஷன், மைக்ரேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த விஷயங்கள்லாம். ஸோ அஷூரோடைய ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா?
ஓகே. ஈவன் மத்த டாபிக்ஸ்ல கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. ஓகே. வி டோன்ட் ஹேவ் டு பட் ஸ்டான், ஒரு ஜென்ரல் கொஸ்டின். சொல்லுங்க சிவா. நமக்கு இப்போ மைக்ரோசாஃப்ட் பேட்ச் வந்து எவ்ரி டியூஸ்டே ரிலீஸ் ஆகுதுல, அது மாதிரி நமக்கு இந்த அஷூர்ல லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு என்ன பண்ணலாம்? எதனா ரெஜிஸ்டர் பண்ணணுமா? புரியல. என்ன லேட்டஸ்ட் ஏன்னா அப்டேட்? நிறைய அப்பப்போ மாறுது, ம்ஹ்ம். நிறைய அப்டேட்ஸ் மாறுதுல்ல. இந்த ஃபீச்சர்ஸ் மாறி இருக்கு, இது ஃபீச்சர்ஸ் நியூ எடுத்துன்னு வந்திருக்கோம் ம்ஹ்ம். அப்படின்னு அவங்க எடுத்துட்டு வராங்களா? அந்த அப்டேட்டுக்கு நம்ம ஓ, நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்றது சொல்றீங்களா? மேபி இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 வருதுல்ல, ம்ஹ்ம். ஹார்ட் டிஸ்க் கூட ஸ்டோரேஜ் கூட. ஸோ ம்ஹ்ம். அந்த நியூ ஃபியூச்சர்ஸ் அவங்க எடுத்துட்டு வர்றது நமக்கு அப்டேட் எப்போ எப்படி தெரிய வருதுன்னு கேட்குறேன். ஓகே. அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ப்ரிவ்யூ ஃபீச்சர்ஸ்னு குடுக்குறாங்க. தென் வந்து அதுக்கப்புறம் எது வந்து ஃபைனலா கண்டிப்பா புரொடக்ஷனுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில நீங்க சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அத பீட்டா சர்வீஸ்னே வந்து அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஒரு 1 மந்த் முன்னாடியே வந்து இது வந்து வரப்போகுது. இந்த அப்கமிங் ரிலீஸ்ல வரப்போகுது அப்படின்ட்டு. இது வந்து நம்ம ஜெனரலா இத நியூஸ் லெட்டர்ன்னு தான் சொல்லுவோம். மேபி ஐ வில் டெல் யூ ஹவ் டு டூ தட். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நீங்க இத என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட்ஸ் சே செட்டப் ப்ரிவ்யூ ஃபீச்சர்ஸ் இன் அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா, உங்களுடைய அஷூர் நீங்க யூஸ் பண்ற ஏன்னா நெறைய விஷயங்கள் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இது நெறைய ஸ்பெசிஃபிக் புது ப்ரிவ்யூ ஃபீச்சர்ஸ் என்ன வரப்போகுது, என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றத வந்து குடுப்பாங்க. இப்ப இங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, என்னென்ன சர்வீசஸ் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதோடைய என்னென்ன லான்ச் ஆக போகுது, என்ன நெக்ஸ்ட் 1 மந்த்ல என்ன வரப்போகுது, என்ன இப்ப புதுசா லான்ச் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க வந்து அந்த ப்ரிவ்யூ ஃபீச்சர்ஸ்ன்ற ஆப்ஷனை போயிட்டு எனேபிள் பண்ணீங்கன்னா, கம்ப்ளீட்டா அவங்க குடுத்துருவாங்க. உங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல நீங்க கன்சியூம் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ புதுசா வரப்போகுது அப்படின்றத கம்ப்ளீட் லிஸ்ட் இதுல எனேபிள் பண்ணி குடுத்துருவாங்க. இது நீங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபைன் ஜி, நீங்க தேங்க்ஸ். கேட்ட அதே தான். இது இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆன் டிமாண்ட்ல விஎம் கெஸ்ட் பேட்சிங் வந்து வரப்போகுது அப்படின்னா, இதுல அது குடுத்துருவாங்க. இதுதான் வரப்போகுது. இப்ப இதுதான் வந்து நியூ ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி. இது வந்து ப்ரீ ரிலீஸ் ஃபீச்சர்ஸ்னே சொல்லுவாங்க. ப்ரிவ்யூ ஃபீச்சர்ஸ். வந்ததையும் நீங்க பார்க்கலாம். வரப்போறதையும் இதுல பார்க்கலாம். இது ஈவன் நீங்க வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்க்கிடெக்ட்டா இன்னும் ப்ரோஆக்டிவா நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இது வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிவ்யூ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் கோ அண்ட் எனேபிள் இட். இது வந்து நீங்க ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ல அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து இட் இஸ் a பெஸ்ட் திங். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. அப்படின்னும் போது அதுல வர எல்லாத்தையும் நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இட் ஒன்ட் பி, ஏன்னா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எந்த கஸ்டமருக்கு ஒர்க் பண்றீங்களோ அவங்க என்ன யூஸ் பண்றாங்க, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன புது என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வரும். டைம் கிடைச்சா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து யூ கேன் கோ அண்ட் லுக் இன்டு அதர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. பட் வீக் ஆன் வீக் நீங்க பார்க்க வேண்டியது இந்த ப்ரீ ரிலீஸ் ப்ரிவ்யூ அண்ட் நியூஸ் லெட்டர்ஸ் தான் நீங்க செக் பண்ணணும். ஓகே, that is it. ஓகே சார். நோ ப்ராப்ளம், ஷூர். ஃபைனல் இது வந்து பாத்தீங்கன்னா அஷூரோடைய லாஜிக் ஆப்ஸ் பத்தி பார்க்க போறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், கேளுங்க. அசூர் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து இந்த பில்லிங் சர்வீசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அசூர் ஃபங்க்ஷனல் சர்வீஸ் வந்து எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரீ டிவைனா வந்து அப்ராக்சிமேட்டா காஸ்ட் எவ்வளவு வருங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம வந்து பார்க்க முடியும். ஷூருங்க. அஷூரோடைய ஃபங்க்ஷன்ஸோடைய பிரைசிங் எஸ்டிமேஷன் சொல்றீங்க, கரெக்டா? எஸ், ஓகே. அஷூரோடைய ஃபங்க்ஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நமக்கு வந்து என்ன யூசேஜ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரன் ஆகும். பட் ஓகே, அது நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா. லெட் மீ ஜஸ்ட், ஏன்னா மற்ற இதில் எல்லாத்துலேயுமே ப்ரைஸிங் பார்த்தோம், இதில் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ அஷூரோடைய ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பே ஆஸ் பெர் கன்சம்ஷன் தான். ஓகே, அதுதான் டிஃபால்ட் மாடல். பே ஆஸ் பெர், எவ்வளோ நம்ம ரிசோர்ஸஸ் கன்சியூம் பண்ணுறோமோ அதுதான் பே பண்ணுறோம். பட் இதுலேயே வந்து சில கஸ்டமருக்கு வந்து காஸ்ட் பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மந்த்லி வந்து எனக்கு இவ்வளோ பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் ஹேண்டில் ஆகும் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில், எனக்கு இவ்வளோ மெமரி வந்து கன்சியூம் ஆகும். அதில் வந்து ஏதாவது கன்சம்ஷன் பிளான் இருக்குது அப்படின்னா தென் அந்த கன்சம்ஷன் பிளானுக்கு போகலாம். எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு எவ்வளோ கன்சியூம் ஆகும் அப்படின்றது வந்து முன்னாடியே வந்து தெரியும். எனக்கு வந்து ஆஸ் எ கஸ்டமர் என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் இவ்வளோ தான் கன்சம்ஷன் இருக்குன்னு தெரியும்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் இட். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ்லாம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஷூர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து
நம்ம ஒரு பர்ட்டிகுலர் நீடுக்கு ரன் பண்றோம். சில யூஸ் கேஸஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க்ல போயிட்டு ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்தை செக் பண்ற மாதிரிலாம் இருக்கும். விநெட்ல போயிட்டு இன்டகிரேட் பண்ற மாதிரி, இல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்குற மாதிரிலாம் கஸ்டமர்ஸ் வந்து நீட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து தே கேன் கோ ஃபார் ஹையர் பிளான் லைக் அஷூர் ஃபங்க்ஷன்ஸ்லேயே ப்ரீமியம் பிளானும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறவங்க அதுக்கு போவாங்க. ஆர்எல்ஸ் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மற்ற சர்வீஸ் கூட இன்டெகிரேட் பண்ணணும், இல்லை எனக்கு தனியாக வந்து வர்ச்சுவல் நெட்ஒர்க்லேருந்து ஒரு ஐபி தேவைப்படுது அந்த பர்டிகுலர் டிராஃபிக்கை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஆர் அந்த பர்டிகுலர் டேட்டாவை போய் நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தேவைப்படுது அப்படின்னா தென் வி நீட் டு ஹேவ் சச் விநெட் இன்டெகிரேஷன். இல்லை எனக்கு ஏதோ ஒரு ப்ரீமியமாக ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் ஒரு ஜிபியூ தேவைப்படுது, இல்லை ஒரு பர்டிகுலர் ஹார்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ப்ரீமியம் பிளான். இல்லை ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து அஷூர் ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து டெடிகேட்டட் பிளான்ஸ் கூட போகலாம். லைக் அஷூரோடைய ஆப் சர்வீசஸ்ல இன்டெகிரேட் பண்ற மாதிரி, இல்லை ஃப்ளெக்சிபிள் பிளான் இருக்கு. இருங்க, லெட் மீ ஜஸ்ட் கோ டு அஷூர் pricing calculator. Azure pricing calculator, Azure functions. ஸோ இதுதான் டிஃபால்ட் மாடல். ஸோ டிஃபால்ட் மாடலுக்கு வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன கன்சியூம் பண்ணுறீங்களோ அஷூர் ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறதுக்கு, ஸோ அதுதான் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அண்ட் இல்லை நான் வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் சம் சேவிங்ஸ் பிளான் வேணும் அப்படின்னா 1 year 3 yearsக்கு நமக்கு இவ்வளோ யூஸ் ஆகும், கன்சம்ஷன் இருக்கும்னு தெரிஞ்சது அப்படின்னா தென் இந்த மாதிரி கன்சம்ஷன் பிளான் ஆர் ப்ரீமியம் பிளான் போகலாம். அதான் சேவிங்ஸ் பிளான் நம்ம சொல்கிறோம். ஸோ நமக்கு எவ்வளோ கன்சம்ஷன் இருக்கும், எவ்வளோ நாளைக்கு இது இந்த பர்டிகுலர் விஷயம் ரன் ஆகும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ ப்ரைஸிங் டேபிள் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரைஸிங் டேபிளில் வந்து இது இந்த கன்சம்ஷன் பேஸ் பண்ணி இப்போ எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கும் வந்து எவ்வளோ ஃப்ரீ கிராண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ டியர் கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதை தாண்டி வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே எக்ஸிக்யூஷன் நடக்குது அப்படின்னா தென் அதுக்கு எவ்வளோ பர் ஜிபி பர் செகண்ட் எவ்வளோ வந்து கன்சம்ஷன் இருக்கோ அது பே பண்ணுறோம். அண்ட் தென் இதில் வந்து நம்ம சில டைம் ரிசர்வ் பண்ணுவோம், என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஸோ எவ்வளோ ப்ரீ கான்ஃபிகர்ட் சைஸிங் கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் ஆஃப் மெமரி எவ்வளோ, என்ன மாதிரியான இதை வந்து ப்ரீ இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ ஆல்வேஸ் ரெடி அப்படின்னா எவ்வளோ வந்து நம்ம டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மெமரி வந்து ப்ரொவிஷன் பண்ணி வச்சுருக்கோம் பேஸ் லைனாக. இது வந்து நமக்கு ஆல்வேஸ் ரெடியாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்து அந்த டைமில் தான் ப்ரொவிஷன் ஆகிற மாதிரி கிடையாது. இது வந்து ஆன் டிமாண்ட், உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் வந்து அந்த நமக்கு இது ரன் ஆகிறதுக்கு தேவையான பேக் அண்ட் மெமரி ப்ரொவிஷன் ஆகும். அதை யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணுவோம். வேறஸ் இது ஆல்வேஸ் ரெடி வந்து இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு இந்த மெமரி வந்து ரெடிமேடாக யூஸ் ஆகிட்டே இருக்கும் அண்ட் அது ப்ரொவிஷன் பண்ணி ரெடியாகவே இருக்கும். நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது குயிக்காக அந்த மெமரியில் இருக்கிற கேட்சோ அந்த மெமரி இருக்கிற கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணி அதை கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஆல்வேஸ் ரெடி எதுக்கு போகிறீங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா ப்ரைஸிங் வரும். இல்லை எனக்கு வந்து ஆன் டிமாண்ட் மட்டும் போதும் அப்படின்னா இந்த 2 டைப் ஆஃப் மீட்டரிங் இருக்குது. ஸோ ஆன் டிமாண்ட் மீட்டரிங் இருக்குது அண்ட் ஆல்வேஸ் ரெடி மீட்டரிங் இருக்குது. ஆன் டிமாண்ட்னா அந்த டைமுக்கு தான் வந்து அது போயிட்டு அந்த ரிசோர்ஸஸை வந்து ப்ரொவிஷன் பண்ணி அது யூஸ் ஆகும். சில யூஸ் கேசஸ்க்கு வந்து ஆல்வேஸ் ரெடி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இமீடியட்டாக வந்து அந்த மெமரியில் இருக்கிற கண்டென்ட் நம்ம கேட்ச் ஆக்சஸ் பண்ணி உடனே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதில் காஸ்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கும் மாறும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். ஸோ பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸில் போகிறீங்க அப்படின்னா யூ கெட் லிட்டில் மோர் அடிஷ்னல் ஸ்டஃப். ரீசெண்டாக கூட கன்சம்ஷன் பில்லிங், இதுதான் வந்து நான் இப்போ கன்சம்ஷன் பிளான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கன்சம்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கன்சம்ஷன் பிளான். கன்சம்ஷன் வந்து எனக்கு மந்த் ஆன் மந்த் எவ்வளோ இருக்கும், இயரில் வந்து எவ்வளோ கன்சம்ஷன் இருக்கும் அதை பேஸ் பண்ணி இங்கே போகலாம். ஸோ இது ப்ரீமியம் பிளான் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இவ்வளோ விசிபியூ தேவை, இவ்வளோ மெமரி தேவை, இந்த ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க் வேணும் அப்படின்னா தென் ப்ரீமியம் பிளான் போகலாம். ஸோ அஷூர் ஃபங்க்ஷன்லேயே வந்து ரிசோர்ஸஸ் ப்ரீமியம் ரிசோர்ஸ் எனக்கு இவ்வளோ விசிபியூ வேணும், இவ்வளோ ஸ்பெசிஃபிக் மெமரி வேணும் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விநெட்டில் எனக்கு இந்த அஷூர் ஃபங்க்ஷன் ரன் ஆகணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு பர்ச்சேஸ் ப்ரீமியம் பிளான். ஸோ இது பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸிங் மாறும். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் கன்சம்ஷன் பிளான் அண்ட் இது ஏதோ புதுசாக வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க டியூரபிள் டாஸ்க் ஸ்கெடியூலர் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரிவியூவில் இருக்குது. ஸோ ப்ரிவியூவில் இருக்கும்போது எஸ்எல்ஏ அதெல்லாம் எதுவும் இல்லைன்றதால காஸ்டிங் இருக்காது. பட் இது ஃபியூச்சரில் வரும். ஏன்னா அது இப்போதைக்கு வந்து ப்ரிவியூ ஃபீச்சர்ஸ்க்கு வந்து பில்லிங் எப்பயுமே தரமாட்டாங்க அவங்க, ஏன்னா அது எஸ்எல்ஏ வந்து கமிட்மெண்ட் இல்லைன்றதால. ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டாஸ்க் ஸ்கெடியூல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து டியூரபிளாக ரன் பண்ணுறதுக்கு ஏதோ புதுசாக ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க.
ஓகே, பட் இட் இஸ் ஃபியூச்சர் ஆப்ஷன் இன் ப்ரிவியூவில் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த 2 பிளான் தான். கன்சம்ஷன் பேஸ்ட் பிளான் ஒன்று இருக்குது. எனக்கு முன்னாடியே கன்சம்ஷன் எவ்வளோன்னு தெரியும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ரிசர்வ் இட். அந்த ரிசர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய காஸ்ட் பெனிஃபிட் வரும். இல்லை எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் அஷூர் ஃபங்க்ஷனுக்கு ப்ரீமியம் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன், எனக்கு ப்ரீமியம் இன்டெகிரேஷன் வேணும், எனக்கு விசிபியூ அண்ட் மெமரி கேரண்டீடாக வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ப்ரீமியம் பிளான். அஷூர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரைசிங் ஆஸ்பெக்ட்ஸ். இது தெரிஞ்சாலே போதும். பட் டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த ஒரு பிளானும் வாங்கலை அப்படின்னா எவ்வளோ கன்சியூம் ஆகுதோ அதுக்கு பே பண்ணணும். அதான். ஸோ பேஸ்ட் ஆன் த மெமரி அண்ட் ஸ்டஃப். ஸோ மேபி இது ஸோ உங்களோட கொஸ்டின் மேபி இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் இன் அ டிஃப்ரெண்ட் வே யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. என்ன திருப்பி கேளுங்க. ஐ கேன் ஜஸ்ட் ட்ரை அண்ட் ஆன்சர் லிட்டில் மோர் ஸ்டஃப். ஸோ வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு அஷூர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகும், என்ன மெமரி சைஸு, மாதத்துக்கு எவ்வளோ தடவை ரன் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு இதில் பில் வந்துடும். அவ்வளோதான், 3 தான் விஷயம். இது பே அஸ் யூ கோ பிளானில் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ மெமரி கன்சியூம் ஆகும் என்னுடைய அஷூர் ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது, மாதத்துக்கு எவ்வளோ டைம் நடக்கும் ரன் ஆகும். டைம்ன்றது வந்து ஃப்ரீக்வன்சி இன் அ மந்த், அண்ட் தென் எவ்வளோ டியூரேஷன் ரன் ஆகும். இது 3 தெரிஞ்சதுன்னா யூ வில் பி ஏபிள் டு எஸ்டிமேட் என்ன கன்சம்ஷன். இதுவே நீங்கள் வந்து சேவிங்ஸ் பிளான் போகிறீங்க, ப்ரீமியம் இன்டெகிரேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் சேவிங்ஸ் பிளானும் வரும். 1 year 3 years ரிசர்வேஷன். இது வந்து ப்ரீமியமில் தான் இருக்குது இந்த ஆப்ஷன். ஸோ இவ்வளோ தாங்க. அஷூர் ஃபங்க்ஷன் வந்து ஈஸியாக நீங்கள் எஸ்டிமேஷன் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு கேரண்டீடாக எனக்கு வந்து இவ்வளோ ஸ்கோர் வேணும், இவ்வளோ மெமரி வேணும் அப்படின்னா ப்ரீமியம் பிளான் போங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கேரண்டீட் சிபியூ, மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் வேணும்னா தென் ப்ரீமியமில் இருக்குது. இல்லை கன்சம்ஷன் பேஸ்ட்னா டிஃபால்ட்டாக இது 3 இருந்தாலே போதும்.